என்னை பார்த்து மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார். உங்களுக்கு பிறகுதான் என் மனம் இருந்தால் என் அனுதினம் நடக்க வேண்டிய நாட்டிய கலை என்று யாரும் ஆர்வமாக வேண்டும். அப்படியா? அப்படி இருக்கட்டும். யோ வணக்கம் பெரியவரே. யாரை பார்த்து பெரியவரே பெரியவர் சொல்லி ஆபரேஷன் மட்டும் பையாக பேசு. வணக்கம் தாத்தா. ஏய் தாத்தா வேலை பாத்தா தாண்டி தெரியும். வணக்கம்ண்ணா. அது ஓராஞ்சிக்கு போறதுனா வணக்கம் மாமா. மாமனே தான் ஏறியா? யோ எங்க மூணு எதுக்கே கூப்பிட்டீங்க? துணுகுடு தூங்க. ஏய் வாடி போலாம். ஏய் அதிகமா பாறை காட்சி போறோம். ஏய் யார பார்த்து கோட காடி போறத சொல்ல அட கொம்மா டர்றே. ஏய் அதிகமா புர்றிய. ஏய் அட கொம்மா டர்றே. ஏய் நம்ம பர்றிய. ஏய் என்னடா வார்த்தை பேசிட்டே இருக்க. வந்தமா காட்டமா காட்டு. ஏய் என்னத்த காட்டுமா? அச்ச ஆடி காட்டு. அப்படி நாட்டியத்தை காட்டுனேடா. என்ன கொடுப்பே? என்ன கொடுப்பே? நான் கனமா வச்சிக்கிறேன் மூட்டை. என்னையா கனமா வச்சிருக்கற? எவ்வளவு கட்டி வச்சிருக்கேன். எங்க கட்டி வச்சிருக்க? அங்க கட்டி வச்சி சில்றா. கோணி திருப்பதி ஒண்டி அது. ஏய் பாட்டாதே. சரி டாலோ. பாட்டாயா. முதல்ல காட்டு போறது யாரு? நான்தா. நீங்க ஒருவே சேர்ந்து தான் காட்ட போறோம். காட்ட போறீங்களா? ஒருத்தர காட்டிட்டு வச்சுக்க. நீ ஓசிலே ஒளி ஒளி பாக்குறே. ஓஹோ. அதனால மூணு பேர் சேர்ந்து காட்ட போறோம். சரி காட்டு காட்டு தெரியுமா? காட்டு. ஏறி நாக்கு ஏறி ஏட்ட பழே தோப்புடாடா. உரிக்கட்டுமா மாமா. பழத்தை நல்லா
பொம்பளை தானே ஆமா நீ பொம்பளே அவங்க பேர்ல கெடுக்க வந்துக்கிறீ நீ பாவி என்ன கண்டதானே உங்களுக்கு ஏத்து அப்படியே பொம்பளை பொம்பளை சொல்றீங்க என்னடி ஆளு இது இதான் நைட் டிராவல்ஸ் கேட்டி ஒரு பெண்ணா பிறந்தா அச்சா மனம் ஞான பயிர்படுத்த நாடு கூட இருக்கணும் உன்னை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது என்கிட்ட அச்சம் மனம் பழுப்பு போரு ஏய். பாலு சரி, நெத்தி பைப்பு போரு. எல்லாமே இருக்குது. ஏமாண்டி ஏண்டி ஆமா இருந்தாலும் ஏண்டி என்னடி? உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது சரி என்ன மாதிரி நீ பொண்ணா பரவாயில்ல பாத்துக்கோ இவளை பார்த்தா பொண்ணு யாரை பார்த்தா பொண்ணு வேற தெரியல நான் கேட்கணும் இருந்தேன் நீயும் ஒரு பெண்ணு தான் நானும் ஒரு பெண்ணு தான் ஆமா. ஏண்டி ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தாண்டி தெரியும் ஆமாண்டி ஏண்டி இப்ப தாண்டி நீ புடிச்சுக்கு நீ பேசுற ஏய், இங்க பாருடி பேண்ட் பேட்டியா சரி சரி பேச்சுடி ஏண்டி ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஆமா. எங்கெல்லாம் பார்த்தியா காதுல மூக்குல கையில வலியில போட்டு வந்திருக்கோம் என்னடி மொட்டையை வந்து நிக்கிற ஏண்டி கேக்குற ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்தாலுமே ஆமா பாவண்டி ஏன் எதுக்காக ஏன் தெரியுமா எப்படி ஒரு ஆணா பிறந்தாலும் பரவாயில்ல ஒரு பெண்ணா பிறந்தாலுமே பாவம் தான் எதுக்காக பாவம் ஒரு சொல்ற? தாய் வீட்டுல இருந்தா அந்த பொண்ணுக்கு மரியாதை அப்படியா அந்த தாய் வீட்டு விட்டு திருமணம் செய்து போனா போயிட்டா நல்லவனுங்கிறான் கெட்டவனுங்கிறான் கண்டிப்பாக என்ன ஆமா குடிக்கிறவங்கிறான் குடிக்காங்கிறான் ஆமா நான் குடிக்க விட்டே குடும்பம் பண்ணிடலாம் அப்படியா? குடிக்காகிறான் பத்தி அவனுக்கு குடும்பம் பண்ணாத என்ன ஆச்சு ஏடி பண்ணிட்டா அப்படி அவன் தாண்டி ஏறி வந்து ஆட்டிக்கிறான் ஆச்சு எக்கடி என்ன தெரியா என்ன ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆண்டி கேக்குறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வருஷம் ஆகுதுடி 10 வருஷமா அப்புறம் இது வரைக்கும் பாரு ஆ, குழந்தைங்களும் ஒண்ணும் இல்லடி அப்படியா என்னடி சொல்ற ஐயா நான் போய் வந்தேன் எங்க போய் வந்த ஊட்டி பேக்கார பையன் போய் இல்ல எங்க போய் வந்து எங்க போய் வந்து கேக்குறேன் இல்லடி ஜோசிக்காரனை பார்த்து அப்புறம் ஜோசிக்கார பார்த்தேன் அப்புறம் சாமியாரை பார்த்தேன் சாமியார பார்த்தேன் அப்புறம் எங்க ஊர்ல ஒரு குடும்பக்காரன் வந்தான் அவனையும் பார்த்தேன் குடுகுடுப்புக்காரு அவனே- என்ன சொன்னாங்களா அவங்களாம் பார்த்து ஒண்ணும் கிடையாது ஆ, அப்புறம் நுனியப்ப டாக்டர் ஒருத்தன் டேய், முடியப்ப டாக்டர் முனியப்ப டாக்டர் தெரியும் ஆ, அவர் தாண்டி அம்மா கரெக்டா சொன்னாரு என்னன்னு சொன்னாரு கோயந்துமா அப்புறம் என் பேரு கோயந்துமாடி கோயந்துமாவா? ஃபர்ஸ்ட் என் பேரு உசுப்பு டேய், உசுப்படி உசுப்பு இல்ல எனக்கு கூசிமாக்குது நான் கோயந்துமான்னு வச்சுக்கிட்டேன் ஏய் புஸ்குடு வச்சா கூச்சமாகுதுன்னு கோயந்து மாடு வச்சுக்கினேன் சரி அப்புறம் கோயந்துமா அப்புறம் கேட்டாங்க கேட்டாரு என்னம்மா குழந்தை இல்லன்னு கேட்டுங்கிறியா ஆமா உன் கெருப்பு போய் எடுத்து ஒரு தொவிச்ச ஆ, ஒரு குமிக்க ஆஹா, ஒரு அழிச்சு அலசி. ஒரு பிழிஞ்ச ஆ. காய போட்டுட்டாமா நான் திருப்பி போட்டு அமிச்சிடன்ட்டான் அவன் கேட்டுக்கம்மா. ஏண்டி? என்ன ஊர்ல குழந்தை இல்லைன்னா கர்ப்பப்பை எடுத்துட்டு போய் அலசி குமிக்கி காய போட்டு திருப்பி எடுத்தாந்து குத்த மாட்டிக்குவாங்க ஆமாண்டி அது ரேஷன் கடை கோணி பையது அதெல்லாம் மாட்டிக்கிறது டேய், நான் கைட்டு வச்சுக்கல வேணா மாட்டிக்கலாம் ஏண்டி இங்க பாருடி எனக்கு ஒரு சந்தேகம் உங்க வீட்டுக்காரர் யாருடி மூணுக்கு ஒன்று படுக்க போட்டு அடிக்கிறேன் நிக்க வச்சு ஏய், அடிக்கிறேன் என்னத்த அடிக்கிறாரு எங்க மாமா ஓ, அது விருந்தக்காரன் வீட்டுக்காரா வீட்டுக்காரர் நான் பார்த்ததே இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்தாடி ஏண்டி, ஏன் எங்க ஒரு ஆம்பளை கிடைக்குமா அழைகிறாடி தாம்பளை கிடைக்கிறோம் அலைகிறோம் சரி போகட்டும் ஏண்டி உன்னை படிச்ச கதை என்ன படிச்சாரு என்ன படிச்ச கதை உன்னை படிச்சாரு ஆமா. ஆமா ஏண்டி என்ன பார்த்தா மோடு பள்ளமா தெரியுது நீ என்னடி ஒரே பைபாஸ் ரோடு பெரிய டாக்டர் ஊதிட்டாங்க ஏண்டி அதான் போனா போட்டு போனால் போகட்டும் ஒரு நாளைக்கு மேல தண்ணிக்கு போனேன் தண்ணிக்கு போடு குழாவுக்கு தண்ணிக்கு போனேன் அப்புறம் அங்க பொண்ணு எல்லாம் பேசினாங்க என்னன்னு பேசுறாங்க முன்னாடி கோயந்தமா உங்க ஆத்தா வீட்டுல வரும்போது நகைநட்டோட வந்தியே நகரத்தோட வந்தியே முகம் முனமுக்களை முகத்து கூட இல்லையே என்னடி உன் நிலப்பட கேக்குறாங்க தாரி மூஞ்சாங்க அப்புறம் எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல டேய், துக்கம் வந்து அடிச்சுக்கிச்சு. அடிச்சுக்கிச்சு ஒன்னு அழுதுக்குனே போனேன் அழுதுகிட்டே போடு உடனே என் வீட்டுக்காரர் கேட்டாரு ஏன் என்ன கேட்டாரு? முன்னாடி கோயந்தமான்னு கேட்டாரு என்ன கொஞ்சமா அழுதுறேன்னு கேட்டாரு ஆ. எங்க ஊருக்கிற மக்கள் அதிகமா பேசுறாங்க மூக்குத்தில நகை இல்லன்னு பேசிக்கிறாங்கன்னு ஆ, உடனே காலையில கிளம்பி போனாரு காலையில போயிட்டாரு ரோசமான ஒரு வீட்டுக்காரு ஆமா நகத்து மரம் நகை எடுத்துட்டு வர போயிட்டாரு நைட்டு ஃபுல்லா குடிச்சு 10 மணிக்கு வந்தாண்டி அம்மா காலையில போனவர் 10 மணிக்கு தான் வராரு குடிச்சு வந்து ஆ. என் பக்கத்துல பட்டான் என்னன்னு பக்கத்துல பத்து தடவுறாண்டி அம்மா டேய், என்னத்த தடவுறாரு மூக்கடியே ஏய் காலையில போனாரு இல்ல உனக்கு ஒரு 1/2 கிலோல மூக்கி தகர்த்திருப்பாரு அதான் நச்சன பத்துந்தேன் இவன் வந்து அப்படியே தடவுறான் மூக்க பிடிச்சி கடிக்கிறாண்டி அம்மா ஏன்டி மூக்க பிடிச்சு காட்டி சும்மா இருக்கும்போது கடிக்கணும் கேட்டா அந்த மூக்கு தாண்டி மூக்குத்துக்கு அப்புறம் மூக்க பிடிச்சி கஷ்டம் ஏய் அதான் போனா போது காது கம்பளை கேட்டேன் மறுநாள் கம்பளை கேட்டு அனுப்புறேன் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து என் காதை பிடிச்சி கடிச்சான் ஏன்டி கம்பளை கேக்குற காதை பிடிச்ச கடிச்சுட்டா மூக்கு கேட்டா மூக்க பிடிச்சி மூக்க கடிச்சான் பிடிச்சு கடிச்சுட்டா காது கம்பளை கேட்ட காதை காது பிடிச்சி பிடிச்சு கடிச்சுட்டா ஒன்னு கேட்டுக்கிறேன் என்ன கேட்ட
அடியை கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். அதனால நைட்டு புடிச்சிட்டு வந்து எத்த புடிச்சு ஏண்டி பாவாடை கேட்டு வந்து எத்த பிடிச்சி கடிப்பாட தெரியல உனக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உன் வீட்டுக்கு கேட்டாலே படுத்து போட்டு நிமிடம் வச்சு அடிக்கிறாரு. எங்க வாய வைக்க ஏடி படுறதுல தப்பா நினைக்காரு. என்னாச்சு? எனக்கு சூடு வந்து என் சூத்த கலப்பிச்சு. அப்படியே பிச்சுக்கிட்டு போய் இந்த பொதுமக்கள் இடத்துல போறியே போலீஸ் பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்கடி. வேஸ்டா போட்டு போலீஸ் வந்தா புடிச்சு போற பின்னாடி. ஏய் ஏய் இது அரசவையா உங்க வீட்டு பஞ்சாங்கம்மா என்ன இது? ஆ? வந்தவங்க ஆடுனாங்க பாடுறாங்க நன்மை கொடுத்தாரு. யோ, அவரு, 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 அவரு. அவத்தா அதிகமா போடா. ஒரு வேளை சன்மானம் உள்ள இருக்குது. சீக்கிரம் போடு. நீண்ட நாட்களாக உமாதேவரை முறையிட்டார்களே பூமி பார்க்க முடியவில்லை என்று. ஆனால் அந்நாள் இந்நாள் ஆகிவிட்டது. அது எப்படி தெரியுமா? எப்படி? இவ்வுலகிலே தேவர்களை விட பூலோகத்திலே பொய் சொல்லாத புனிதன் ஒருவன் இருக்கிறானா என்ற சந்தேகம். கட்டிய மனைவி தவிர வேறொரு மனைவியை ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கின்றாரா? சத்தியத்தை தவிர சத்தியத்தை நாட்டு மனிதன் இருக்கின்றானா என்ற சந்தேகம். கேட்ட நாளா இதே மனக்குறதான். இந்த சந்தேகம் தீர்க்கறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கலையே, இருக்கிறாங்களா அப்படின்னே ஒரே ஏக்கத்தில். சரி, பெரியவர்கள் தரிசனம் கிடைக்கும் போது பின்னாடி திரும்பி பாருங்களா, கூட்டம் வருவாங்க.